Hello students, welcome to PSS Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chemical kinetics chapterல evaluate yourself second question பார்க்க போறோம். Question வந்து for a reaction x plus y giving product quadrupling concentration of x increases rate by a factor of 8. Quadrupling both concentration of x and concentration of y increases the rate by a factor of 16. Find the order of the reaction with respect to x and y. What is the overall order of the reaction? So நம்மள என்ன calculate பண்ண சொல்றாங்க? நமக்கு ஒரு equation கொடுத்திருக்காங்க. அந்த equationல concentrations மாற்றும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? Rate vary ஆகுது. So அத வச்சு நமக்கு கொடுத்திருக்க x reactant உடைய ஆர்டரும் y reactant உடைய ஆர்டரும் calculate பண்ணோம். overall reaction உடைய ஆர்டரும் calculate பண்ணோம். So இப்போ நம்ம ஒவ்வொண்ணா போவோம். So நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படினு பார்த்தோம்னா x plus y gives product கொடுத்திருக்காங்க. இப்போ இது நம்ம ரேட் எழுதுவோம். R is equal to k into concentration of x to the power m concentration of y to the power n. So m வந்து order with respect to x, n வந்து order with respect to y. overall orderனா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த m ஐயும் n ஐயும் ஆட் பண்ணி எடுக்கக்கூடிய வேல்யூ. சோ இப்போ நமக்கு quadrupling concentration of x, quadruplingனா 4 times ன்னு அர்த்தம். 4 times the concentration of x என்ன ஆகுது? rate வந்து increases by a factor of 8. சோ அப்ப rate வந்து 8 times increase ஆகுது. அதனால நம்ம என்ன பண்றோம்? 8r is equal to k into concentration of x எத்தனை times? 4 times. So 4x to the power m y to the power n. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க? quadrupling both concentration of x and y. அப்ப ரெண்டுத்தினோட கான்சன்ட்ரேஷனும் 4 times increase ஆகுதுன்னா ரேட் எவ்வளவு ஃபேக்டர்ல increase ஆகுது? 16 times. அப்ப நாம இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? 16r is equal to k into x ஓட கான்சன்ட்ரேஷனும் 4 times அதே மாதிரி y ஓட கான்சன்ட்ரேஷனும் 4 times. சோ அதனால 4y to the power n. இப்போ நம்ம overall order எப்படி எழுதுவோம்? overall order is equal to இந்த sum of the powers அப்போ m plus n. அப்ப நமக்கு overall order வேணும்னா m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இத equation 1 2 3 ன்னு எடுத்துப்போம். இப்போ இத கண்டுபிடிப்போம். m ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அப்புறமா n க்கு போவோம். சோ அப்ப நம்ம equation 2 divided by equation 1 போட்டோம் அப்படினா equation 2 எது இது? சோ அப்ப 8r divided by r is equal to இங்க என்ன இருக்கு? k into 4x to the power m into y to the power n divided by இங்க k x to the power m y to the power n. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுவோம். இங்க r r கேன்சல் ஆயிடும், k k கேன்சல் ஆயிடும், இந்த y to the power n y to the power n கேன்சல் ஆயிடுது. இப்போ இதுல பார்த்தோம்னா இத நம்ம பிரிச்சு எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 4 to the power m x to the power m ன்னு எழுதுவோம். சோ அப்ப அதுல இருக்கிற x power m உம் x power m உம் கேன்சல் ஆயிடுது. நம்ம மேல பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும்? 4 to the power m. அப்ப இந்த இடத்துல 8 is equal to 4 to the power m. 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 to the power 3 is equal to இத எப்படி பிரிச்சு எழுதுவோம்? 2 to the power 2. 2 ஸ்கொயர் தான் 4 ன்னு எழுதுவோம். சோ ஹோல் பவர் m. இப்போ என்ன ஆகணும்? இந்த 2 to the power 3 அப்படியே இருக்கும். இந்த இடத்துல இந்த ரெண்டு பவரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணனா 2 பவர் 2m ன்னு வரும். சோ பேஸ் ரெண்டும் சேமா இருந்ததுனா ரெண்டு பவர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப 3 is equal to என்ன கிடைக்கும்? 2m ன்னு கிடைக்கும். therefore m is equal to எவ்வளவு இருக்கும் நமக்கு? m is equal to இந்த 2 கீழ வந்ததுனா 3/2 ன்னு நமக்கு கிடைக்கும், which is also equal to 1.5. அப்போ m னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1.5. அப்போ ஆர்டர் எதனோட ஆர்டர்? அது x க்கு. அப்போ ஆர்டர் with respect to x is equal to 1.5 அல்லது 3/2 எப்படி வேணாலும் எழுதலாம். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா
இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண 3 divided by 2 அப்ப 4 இந்த 4x கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம y ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் 3 divided by 2 போட போறோம் சோ இந்த third equation divided by second equation third equation என்ன 16r by 8r so 16r க்கு என்ன கொடுத்திருக்காங்க k into 4x to the power m அதே மாதிரி 4y to the power n divided by இந்த இடத்துல k into 4x to the power m into y to the power n இப்ப இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியும் r r கேன்சல் பண்ணலாம் 16 8 கேன்சல் பண்ணலாம் இந்த இடத்துல 2 னு வரும் k k கேன்சல் பண்ணலாம் இந்த 4x to the power m 4x to the power m கேன்சல் பண்ணலாம் இப்ப இங்கேயும் இத நம்ம பிரிச்சு எழுதும்போது எப்படி எழுதுவோம் 4 to the power n y to the power n ன்னு எழுதுவோம் இல்லையா சோ அப்ப இந்த இடத்துல இந்த y to the power n யும் இதையும் கேன்சல் பண்ணா பேலன்ஸ் அங்க என்ன இருக்கும் 4 power n அப்ப இங்க என்ன இருக்கு 2 இருக்கு 2 is equal to 4 to the power n இத எதுவும் பண்ண முடியாது சோ அப்படியே வச்சுக்குவோம் இந்த இடத்துல இத எப்படி எழுதுவோம் 2 ஸ்கொயர் ன்னு எழுதுவோம் so whole power n அப்ப 2 is equal to 2 power 2n இந்த இடத்துல அப்ப வேல்யூ என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப பேஸ் ரெண்டும் சேமா இருந்ததுன்னா மேல பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்ப 1 is equal to 2n therefore n is equal to என்ன ஆகும் 1 இந்த 2 இந்த 1 க்கு கீழ வரும் பொழுது 1/2 so which is also 0.5 சரியா இப்போ நம்ம வந்து order with respect to எதை எழுதிடலாம் n எழுதலாம் order with respect to y is equal to 1/2 or 0.5 இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஓவரால் ஆர்டர் எழுத சொல்றாங்க சோ ஓவரால் ஆர்டர் நம்ம எப்படி எழுதுவோம் ஓவரால் order is equal to m plus n so m value நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3/2 அல்லது 1.5 ன்னு எடுத்துக்கலாம் 3/2 plus n ஓட வேல்யூ எவ்வளவு 1/2 so which is equal to 4/2 is equal to 2 சரியா சோ நீங்க இது எப்படினா 1.5 plus 0.5 எடுத்தாலும் 2 ன்னு வரும் சோ இந்த evaluate yourself question வந்து இப்படி தான் சால்வ் பண்றது சோ எக்ஸாமுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்பாங்க சோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை Subscribe பண்ணுங்க Thank you